பால் ட்ராக்கிங்கில் வர அன்சர்டனிட்டி அண்ட் எரரை நெகோஷியேட் பண்ண தான் ஐசிசி அம்பையர்ஸ் கால்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த அம்பையர்ஸ் கால்க்கு என்ன அர்த்தம்னா, பால் ட்ராக்கிங்கில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் போதுமானதா இல்லை, அது ஒரு இன்கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். ஸோ ஆன்ஃபீல்ட் அம்பையர் என்ன டிசிஷன் கொடுத்துருக்காரோ அதுதான் செல்லும்னு சொல்றது. அதான் பால் ஸ்டம்பில் படுற மாதிரி காட்டுது. அப்புறம் எப்படி இது இன்கன்க்ளூசிவ் ஆகும்னு கேட்டா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதுக்கு எரரும் இருக்கு அண்ட் மோர் ஓவர் இது ப்ரிடிக்ட் தான் பண்ணியிருக்கு. ஸோ டிஆர்எஸ் ப்ரோட்டோகால் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பால் ட்ராக்கிங்கோட ரிசல்ட்டில் பாலோட 50%க்கும் அதிகமான அளவு விக்கெட் ஜோன்னு சொல்லப்படுற ஸ்டம்ப்ஸோட பேஸ்லேருந்து பெயில்ஸோட டாப் வரைக்கும், அப்புறம் ஆஃப் ஸ்டம்ப் அண்ட் லெக் ஸ்டம்ப்ஸோட அவுட் ரேஜஸ் வரைக்கும் இருக்க ஏரியாக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த பால் 100% ஷோராக ஸ்டெம்பில் போட்டிருக்கும்னு கன்சிடர் பண்ணணும். அதுவே பாலோட 100%ம் விக்கெட் ஜோனுக்கு வெளியே இருந்தால் அது கண்டிப்பாக ஸ்டம்ப்ஸை மிஸ் பண்ணியிருக்கும். பட் 50%க்கும் கம்மியான அளவு ஸ்டம்பில் படுற மாதிரி இருந்தால் அது படாமலும் போயிருக்கலாம். ஸோ ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் வச்சு ரியல் டைம் அதை பார்க்குறப்போ என்ன டிசிஷன் கொடுத்தாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை அம்பையர்ஸ் கால்னு ரெஃபர் பண்ணிக்கலாம்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கனால தான் பல பேர் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இந்த அம்பையர்ஸ் கால் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா, இந்த ரூல் இருக்கணுமா வேணாமான்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.